வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்து வர வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு பணியில அதிர்ச்சி கூறும் முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரே வீட்டில் 360 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு ஆளும் கட்சிக்கு வாக்கு வங்கி திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. இது எப்படி சாத்தியம்? முழு விவரமும் இந்த வீடியோவில் இருக்கு. ஃபுல்லா பாருங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அதிர்ச்சி எண்ணங்களை பார்ப்போம். தாம்பரம் காயத்ரி நகர் ஒரே கதவு எண்ணில் 360 வாக்காளர்கள். தாம்பரம் மற்றொரு இடம், ஒரே வீட்டில் 150 வாக்காளர்கள். இங்கதான் கேள்வி வருது. அந்த கேள்வியை பார்ப்போமா? ஒரே வீட்டுல 360 பேர் எப்படி வசிக்க முடியும்? இது ஒரு பெரிய குடும்பமா இல்ல ஒரு பெரிய ஏமாற்றமா? இந்த மாதிரி முறைகேடுகள் தான் எதிர்கட்சிகளோட போலி வாக்காளர் வங்கி அப்படின்னு எடப்பாடி கடுமையா குற்றம் சாட்டி இருக்காரு. இது மட்டும் இல்ல, எடப்பாடி அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிற இன்னும் முக்கியமான முறைகேடுகளை பத்தி பார்ப்போமா? அதுல முதல்ல இறந்தவர்களின் பெயர். 21 வருஷமா வாக்காளர் பட்டியல் சரியா திருத்தப்படாததால இருந்தவர்களோட பெயர்கள் இன்னும் பட்டியல்ல இருக்கு. அடுத்தது இரட்டை வாக்காளர்கள். ஒரே நபர் வெவ்வேறு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தது வீடு மாறியவர்கள். பழைய முகவரியில பெயர்கள் இன்னும் இருக்கு. எடப்பாடி நினைவுபடுத்தியபடி ஆர்கே நகர்ல 44,000 வாக்குகள் முறைகேடா இருக்கிறதா கோர்ட்ல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. கரூர்ல 10,000 போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தாம்பரத்திலையும் டி நகர் பகுதிகளிலையும் இதே மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இங்கதான் பெரிய கேள்வி வருது. அது என்னதுன்னா, இதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி நேரடியாவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாப்போமா? ஆளும் கட்சி அழுத்தம் கொடுப்பதால் சில ஆட்சியர்களும் மாநகராட்சி ஆணையர்களும் முறையாக பணியாற்றவில்லை. அதாவது தேர்தல் ஆணையத்தோட அதிகாரிகள் கூட ஆளும் கட்சியோட அழுத்தத்தின் கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இது ரொம்பவே கடுமையான குற்றச்சாட்டு. இந்த வாக்காளர் முறைகேடு குற்றச்சாட்டுகள் கூட சேர்த்தி எடப்பாடி இன்னொரு முக்கியமான பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறாரு. அது என்னன்னு பாப்போமா? முதல்ல சட்டம் ஒழுங்கு. ராமேஸ்வரம் பள்ளி மாணவி கொலையையும் நிரந்தர டிஜிபிய நியமிக்காததையும் காரணமா காட்டி தமிழக அரச கடுமையா விமர்சித்திருக்காரு. அடுத்தது ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. சிபிஐ விசாரணைய அரசு ஏன் எதிர்க்கிறது? மக்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது மோகத்தாது. கர்நாடகா அணை கட்டினால் காவேரி படுகை பாலைவனமாகும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி நண்பர்களே, இன்னைக்கு செய்திய சுருக்கமா பார்ப்போமா? முதல்ல முறைகேடு. தாம்பரத்துல ஒரே வீட்டுல 360 வாக்காளர்கள் உள்ளனர். இரண்டாவது காரணம் ஆளும் கட்சி அழுத்தம், தேர்தல் அதிகாரிகள் சரியாக செயல்படாதது. மூணாவது வரலாறு. ஆர்கே நகர், கரூர், டி நகர் போன்ற இடங்களில் இதே முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாலாவது கோரிக்கை, தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட வேண்டும்.